ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேளா போற்றி, அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி. என் செல்லமே, என் செல்ல குழந்தையே, இந்த முருகப்பெருமான் நான் சொல்வதை அப்படியே கேட்பாயா என் செல்லமே? அல்லது உன் மனதில் இருப்பதை நான் அப்படியே சொல்லவா? நான் சொல்வதை கேட்டால் அழுது விடுவாய் என் செல்லமே. கவலைப்படாதே. வாழ்க்கையில் அனைவரும் வியக்கும் வண்ணம் நீ வாழத்தான் போகிறாய். ஆம் செல்லமே, அதற்கான கால நேரம் எல்லாம் இதுதான். தடங்கலான காரியமும் தாமதமாகி போன காரியமும் வெற்றிகரமாக முடியும் தருணம்தான் இது. என் செல்ல பிள்ளையே, நீ சோதனை காலங்களை எல்லாம் எதிர்த்து நின்று அதை எதிர்கொண்டு வந்த நீ இப்பொழுது உன் வெற்றி காலங்களில் ஏன் சோர்ந்து போகியிருக்கிறாய்? சோர்வடைந்து போகக்கூடாது. ஏனென்றால் உனக்கான கால நேரம் இதுதானே. பல தடைகளையே தாண்டி வந்து நீ உன் சந்தோஷத்தை தவறவிடாதே என்றுதான் உன்னிடத்தில் சொல்லிக் கொள்கிறேன். உறுதியான நம்பிக்கையோடு காத்திரு. நீ நினைத்தது எல்லாம் உன்னை வந்து சேரும் காலம்தான் இது. இந்த முருகப்பெருமான் சொல்வதை முழுமையாக கேட்ட உனக்கு இனி எல்லாமே வெற்றி வெற்றி வெற்றிதான். என் மீது நீ அளவற்ற பக்தியும் நம்பிக்கையும் வைத்திருக்கிறாய் அல்லவா? உன் வாழ்வில் ஒவ்வொன்றும் அதற்குரிய காலகட்டத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதற்கான மாற்றம் முன்பே தொடங்கப்பட்டிருக்கிறது. உனக்கு தெரியவில்லையா? நீ அந்த மாற்றத்தை அனுபவிக்க காத்திருக்கிறாய். ஆனால் அது உனக்கு முழுதாக வந்து சேர ஒரு சில காலங்கள் எடுக்கும், ஒரு சில நேரங்கள் ஆகும். கவலைப்படாதே. இந்த முருகப்பெருமான் உன் பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொண்டு விட்டேன். எதுவும் உடனடியாக நடக்கவில்லை என்ற கவலை வேண்டாம், பயம் வேண்டாம். எல்லாவற்றையும் நான் பார்த்து கொண்டுதானே இருக்கிறேன். எல்லாவற்றுக்கும் சில காரணங்கள் இருக்கிறது. அதுவரை நீ சற்று பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும். என்னை பற்றி பெருமையாக பேசி உன்னை கிண்டல் செய்பவர்களால் மனம் வேதனைப்பட்டு நிற்கிறாய். என் செல்லமே, யாரிடமும் பெருமையாக கூறி அவர்களை பக்திக்கு அழைக்க வேண்டாம். யாருக்கு இந்த முருகப்பெருமானை வணங்க வேண்டும் என்று விதி இருக்கிறதோ அவர்களுக்கு நிச்சயமாக நான் நல்லதொரு பதிலை அவர்களே என்னை தேடி வரும்படி நான் செய்து விடுவேன். கவலைப்படாதே என் செல்லமே. உன் இன்றைய வேண்டுதல் ஒன்றை மட்டும் சொல். அதையே இந்த முருகப்பெருமான் நடத்தி காண்பிக்கிறேன். கவலைப்படாதே. நான் உனக்கு ஏற்கனவே பல தடவை நினைவுபடுத்தி இருக்கிறேன். இந்த வருடம் எப்படி இருக்க வேண்டும் என்று, எதில் கவனமாக இருக்க வேண்டும் என்று தெளிவாக உன்னிடத்தில் பலமுறை எச்சரிக்கை செய்திருக்கிறேன். பலமுறை பணிவாகவும் உன்னிடத்தில் கூறியிருக்கிறேன். நீ சற்று கோபத்தில் ஏதாவது வார்த்தைகளை பேசிவிட்டால் அதன் பின் விளைவுகளை சந்திக்க நேரிடும். என்னதான் நன்மை நீ அவர்களுக்கு செய்தாலும் அவர்கள் ஒரு நொடியில் அனைத்தையும் மறந்து பேசிவிடுவார்கள். உனக்கு நன்மைகள் நடக்கும் அதே நேரத்தில் கவனமாகவும் நீ இருக்க வேண்டும். ஏதாவது ஒன்று நடக்கவில்லை என்றால், என்ன முருகா, உன்னை நம்பினேனே என்று புலம்ப ஆரம்பிக்கிறாய். உன் வாழ்வில் பலரின் சூழல் கலந்து உள்ளது. உனக்கு மட்டும் எதுவும் தனியாக நடக்காதே என் செல்லமே. புரிகிறதா? உன் பொறுமையும் நம்பிக்கையும் நான் சோதிக்கும் காலம்தான் இது. அமைதியுடன் நீ உன் கடமைகளை மட்டும் செய்து கொண்டே இரு. நீ சில நேரங்களில் ஆழ்ந்து சிந்தித்தது, எனக்கு பிரியமானவர்கள் இப்படி பேசிவிட்டார்களே என்பதுதான். நீ எல்லோருக்காகவும் கஷ்டப்பட்டாய், இப்போது தளர்ந்து விட்டாய். என்னை நம்பித்தான் நீ வாழ்க்கையை நகர்த்துகிறாய். ஆறுதலான உறவுகள் விதியால் மாறுதலுக்கு உட்படும் பொழுது நீ தேறுதலுக்காக தேடுவது என்னைத்தான். இந்த முருகப்பெருமான் என்னைத்தானே நீ தேடிக்கொண்டே இருக்கிறாய். ஒரே நாளில் எல்லாம் மாறிவிடாது உன் வாழ்க்கை. ஆம் செல்லமே, கீழ் நோக்கி சென்ற பொழுது முதலில் உன்னை தடுத்து நிறுத்தினேன்.
மீண்டும் உன்னை உயர்த்தி நல்ல நிலைக்கு கொண்டு வர வழிகாட்டுகிறேன். முன்பை விட முன்னேற்றமான நிலைக்கு உன்னை உயர்த்துவேன் நிச்சயமாக. ஆனால் நீ உன் வார்த்தையில் கவனமாக இருக்க வேண்டும். எது செய்ய வேண்டும் என்று செய்வதற்கு முன் என்னிடத்தில் யோசனை கேட்டு செய். ஆம் செல்லமே, நான் சில நேரங்களில் உன் பக்தியை அவ்வப்போது சோதித்து உன்னை வாழ்க்கையில் பக்குவப்படுத்துவதை தவிர ஒருபோதும் துன்பத்தை தர நினைத்ததில்லை. ஆம் செல்லமே, இன்பத்தை மேலும் மேலும் கொடுத்து கொண்டே இருப்பேன். நம்பிக்கையோடு மட்டும் காத்திரு. ஆம், மிகப்பெரிய மங்களகரமான செய்தி உன்னை தேடி வரும். நல்லதொரு மங்களகரமான செய்தி அடுத்தடுத்து உன்னை தேடி வரும் என் செல்லமே. உன் மனம் விரும்பாத விஷயங்கள் எல்லாம் நடக்கிறது என்று கவலைப்படாதே. உன் மனம் விரும்பும் விஷயங்களாக அத்தனையும் மாறும். புரிகிறதா? நல்லது நடக்கும். பொறுமையோடு இரு. உன் கண்கள் இந்த முருகப்பெருமானை பார்த்தால் முருகா முருகா என்று முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா என்று பதிவிட்டு நான் உன் வீட்டிற்கு வந்து விடுவேன். நிச்சயமாக என்னை அழைத்து என்னுடன் பேசு என் செல்லமே. நான் உன்னிடத்தில் பேசுவதற்காகத்தான் நான் காத்திருக்கிறேன். உன் கஷ்டங்களை என்னிடத்தில் தெரிவித்து, முருகா ஏன் என்னை இப்படி சோதிக்கிறீர்கள், என்னை இடையில் விட்டு விடாதீர்கள் என்று என்னிடத்தில் தைரியமாக மனம் விட்டு பேசு. அந்த சமயத்தில் உனக்கு நேர்மறையான எண்ணங்களும் மனதில் அமைதியான நினைவுகளும் உனக்கு நான் அள்ளித் தருவேன். விட்டு விடாதே என் செல்லமே. ஆரம்பம் எப்பொழுதும் கஷ்டமாகத்தான் இருக்கும். அதன் முடிவு உனக்கு வெற்றியை கொடுக்கும். எதை விட்டு விடாதே என்று சொன்னேன்? உனது விடாமுயற்சியை விட்டு விடாதே என்றுதான் உன்னிடத்தில் சொல்கிறேன். உனக்கு எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலை வந்தாலும் நம்பிக்கை மட்டும் இழக்கக்கூடாது. உனக்கான கஷ்டத்தையும் வேதனையும் இந்த முருகப்பெருமான் முன் அமர்ந்து ஒரு சொட்டு கண்ணீர் விட்டு மனதார ஓம் சரவண பவா முருகா என்று சொல்லி வழிபாடு செய். என்னை பிரார்த்தனை செய். நிச்சயமாக உனக்கான அனைத்து பிரச்சனைகளுக்கும் வழிகாட்டி கஷ்டங்களையும் தீர்த்து இந்த முருகப்பெருமான் உனக்கு துணையாக இருப்பேன். ஆம் செல்லமே, முடிந்தால் ஒரு 5 ஏழை எளியவருக்கு உன்னால் முடிந்த உதவி செய், அல்லது அவர்களுக்கு ஏதாவது சாப்பாடு கொடு. உன் தாமதமான காரியம் எல்லாம் வெற்றியில் முடியும். இது இறுதியான வாய்ப்பு உனக்கு. இந்த முருகப்பெருமானின் உத்தரவை மீறாமல் ஏற்றுக்கொள். நிச்சயம் நல்லது நடக்கும். ஆம், உனக்கானதெல்லாம் நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அதுவும் நன்மையாகவே இருக்கும். ஓம் சரவண பவ. ஓம் சரவண பவ. ஓம் சரவண பவ.